என்ன சாந்தி சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறாள். மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பேச போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். தலைவர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. தலைவர் மட்டும் இல்லைங்க, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இருக்கார், விக்ராந்த் இருக்கார், விஷ்ணு விஷால் இருக்காங்க, புது நடிகை ஒன்று அறிமுகம் ஆகியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இப்படி பல சக்ஸஸ் ஆன விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் நுழைச்சி இருந்தும் படத்தில் உயிர் இல்லாத ஒரு உயிரோட்டமான திரைக்கதை. அதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸாக தெரிகிறது. இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்ல வருகிறது என்றால், அகிம்சை, மத பிரச்சனைகள், இப்படி பலவிதமான ஒரு கருத்துக்களை எப்படி நமக்கு தெரியப்படுத்த வேண்டும், எப்படி நமக்கு சொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட சில திரைக்கதைகள் இருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஒரு மத பிரச்சனை நமக்கு எப்படி சொல்லணும், ஒரு அகிம்சை பற்றி பேசுனா அதை நம்ம எப்படி சொல்லணும், அங்கங்கே ஒரு கதையை திணிச்சு கொண்டு வந்து ஒரு கதையை நமக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சா அது மக்களுக்கு புரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு கதை, ஒரு நல்ல கதை தான் இது. ஆனால் இருந்தாலும் இதை அங்கங்கு கொஞ்சம் காட்சிகளை எல்லாம் எடுத்து கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கிறதுனால சின்ன ஒரு மாற்றம் தெரிகிறது. இருந்தாலும் படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான். மாஸ்டருக்கு ரஜினிகாந்த் பழைய ஸ்டைல் பண்ணுறாரு, எல்லாமே படத்தில் இறக்கி சூப்பர் ஸ்டார் அவருடைய கடமை சரியாக செய்து முடிக்கிறார். படத்தில் எல்லா நடிகர் செலெக்ஷனும் கரெக்டாகவே இருக்கிறது. இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு மிடில் கேரக்டர் என்ன இருக்கிறதுன்றா நமக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. புரியாத சில கருத்துக்கள் இந்த படத்தில் இருக்கி அதை நமக்கு கிளியராக நம்ம மனசு நிறைய அவங்க கொண்டு சேர்க்காத ஒரு மைனஸ் அங்கே இருக்கு. இருந்தாலும் இதை தவிர்த்து பார்த்தால், இந்த படத்தோட விமர்சனங்களை எடுத்து கொண்டு பார்த்தால் படம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு படம் இல்லை. அதனால் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு படம் ஆகோ ஓகோன் என்று இருக்கும் என்று நமக்கு நினைக்க வேண்டாம். படத்துடைய சில சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி படங்களை நகர்த்தி இருக்கிறார்கள். அதுதான் இந்த படத்துடைய சில விஷயங்களை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறது. ஆங்காங்கே சில விஷயங்கள் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் படம் உண்மையிலே நல்ல ஒரு மெசேஜை கொடுக்க காத்திருக்கு. அதை நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க. அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இந்த படத்தில் இருக்குது. இது ஒரு கிரிக்கெட்டு பற்றியாக இருக்கலாம், ஒரு கிரிக்கெட்டில் ஒரு போராடுற ரெண்டு இளைஞர்களோட ஒரு மத பிரச்சனைகளை உருவாக்குற சில விதங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சில கருத்துக்களை இந்த படத்தில் முன்னோக்கி வைத்து கொண்டு வர விரும்பியிருக்கிறாங்க. அதை மக்களுக்கு சொல்ல ஆவேசப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த இதை திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே, இப்படிப்பட்ட சில விஷயங்கள், தடுமாற்றங்கள், எடிட்டிங்கு, இப்படிப்பட்ட சில விஷயங்களால் மக்களுக்கு அது மனசில் சிறிதாக பதியாமல் போகலாம். இருந்தாலும் படம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற ஒரு இந்தியாவிலே நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக எடுத்துக்கொண்டு இந்த படத்தை நன்றாக திரையரங்கில் சென்று பாருங்கள். ஏஆர் ரஹ்மான் என்ற உழைப்புகள் தெரிகிறது. இதை ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை செய்த ஐஸ்வர்யா கூட ஒரு இது தெரிகிறது. அப்படி பார்த்தால் இந்த படத்தோட சில சக்ஸஸ் மேட்டர் இருக்கி, அதனால் ஒரு படத்தை நமக்கு ரொம்ப இதாக நினைக்கக்கூடாது. படம் ஓரளவுக்கு ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக என்டர்டெயினாக பார்க்கலாம். அதை விரும்பி பாருங்கள். இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.